நண்பர்களே, குட் மார்னிங். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி சண்டே என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாமா? சின்னதாக ஒரு குழம்பு போட்டாச்சு. பட் டீ ஏற்கனவே குடித்து முடிச்சிட்டோம். போயிட்டு கறியும் வாங்கின்னு வந்தாச்சு. என்னென்ன வாங்கின்னு வந்துருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், சிக்கன் வாங்கின்னு வந்திருக்கு. இதை குழம்பு வைக்க போகிறோம். போட்டி வாங்கின்னு வந்திருக்கோம். இதை கிரேவி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது கட்லா மீனுன்னு சொல்லுவாங்க. கட்லா இல்லை, பாப்லேட் மீனுன்னு சொல்லுவாங்க. இதை ஃப்ரைக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். மசால் போட்டு வச்சுருக்கு. சிக்கனுக்கும் போட்டிக்கும் இஞ்சி பூண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வெங்காயம் பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கு போட்டிக்கும் சிக்கனுக்கும். தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதை நம்ம எப்படி செய்ய போகிறோன்னுட்டு பார்க்கலாம். போட்டியை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சள், 2 பச்சை மிளகா போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சிக்கனுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், கடுகு, சீரகமெல்லாம் போட்டு கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். போட்டு நல்லா வதங்குது. அப்புறமா சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு வதங்கிருச்சு. தனியாத்தூள் போட்டுக்கலாமா? கொஞ்சமாக தனியாத்தூள். அப்புறம் இருங்க, கறி மசால் கொஞ்சமாக, சிக்கன் மசால் கொஞ்சம், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கலரிங் சூப்பராக வரும். அதனால் இப்போது குழம்பு மிளகாத்தூள் ஏற்கனவே பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்குறோம் இல்லையா? அதனால் இப்போது பாருங்கள், நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு போடுறேன். 1 கிலோ சிக்கனு, அதுக்கு 1.5 டீஸ்பூன் தான் மிளகாத்தூள் போடுறோம். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டுருக்கு, வெறும் மிளகாத்தூள் போட்டுருக்கு இல்லையா? அதனால் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாமா? மசாலாலாம் போட்டு தயிரும் போட்டாச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தண்ணி விட்டுக்கலாம். சிக்கனுக்கு கொஞ்சம் இதுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. போட்டிக்கு எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி போட்டுருக்கோம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். போட்டிக்கு எல்லாம் நல்லா மசாலாலாம் போட்டாச்சு. மட்டன் மசாலா, கறி மசாலா, கொஞ்சமாக சில்லி பவுட்ரு, தனியாத்தூள் கொஞ்சம், குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வேக வச்சுருக்குறோம் இல்லையா போட்டி, அதை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். டைப்புக்கு வரட்டும். ஊற்றியாச்சு. இது அப்படியே நல்ல கிரேவி டைப்புக்கு உடனே நம்ம தனியாத்தூள் போட்டு இறக்கிக்கலாம். உப்பு காரம்லாம் பார்த்துட்டு. சிக்கன் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இதுக்கு கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா தலைன்னு கொதிக்குதா? இன்னும் கொஞ்சம் கெட்டி பார்த்துக்கு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு இதுவும் இறக்கிக்கலாம். சிக்கன் குழம்பும் போட்டி குழம்பும் இறக்கி வச்சுட்டோம். இப்போ மீன் ஃப்ரை செஞ்சுட்டு இருக்கோம். பாருங்கள், தவாவில் வச்சுட்டு இருக்கேன். ஒட்டாமல் வருது பாருங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பார்க்கலாம். சண்டே ஸ்பெஷல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாமா? வெள்ளை சோறு, சிக்கன் குழம்பு, தயிர் போட்ட சிக்கன் குழம்பு, மட்டன் குடல் வறுவலில் கிரேவி. இங்கே பாருங்கள், பாப்லேட் மீன் ஃப்ரை. இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்மளது சண்டே ஸ்பெஷலு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைவ்லேயும் வந்திருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு விலாகாகவும் வரும். பார்த்து இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்த வாரம் என்ன செய்யலாம் சண்டே ஸ்பெஷல்னும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.